ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டிலேருந்து நாங்கள் பொன்முடிக்கு போன ட்ரிப்பை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. எங்கள் வீடு அதாவது குலசேகரத்துலேருந்து பொன்முடிக்கு போக 1.5 மணி நேரம் ட்ராவல் தான் ஆகுங்க. இது கேரளாவில் உள்ள திருவனந்தபுரம் மாவட்டத்தில் இருக்குங்க. சவுத் இந்தியாவில் உள்ள பாப்புலரான ஹனிமூன் டெஸ்டினேஷனில் இதுவும் ஒன்றா இருக்குது. இது திருவனந்தபுரத்துலேருந்து 53 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. அதே மாதிரி கடல் மட்டத்திலேருந்து 3600 அடி உயரத்தில் இருக்குது. பொன்முடிக்குள்ளாடி போகிறதுக்குள்ளால 2 செக் போஸ்ட் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு செக் போஸ்ட்டில் நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு தான் உள்ளாடி போக முடியும். நம்ம கேமரா வச்சுருந்தோன்னா கேமராவுக்கும் தனியாக நம்ம டிக்கெட் எடுத்து தான் உள்ளே போக முடியும். இந்த பொன்முடி ஹில் ஸ்டேஷனுக்கு போக 22 ஹேர்பின் பெண்ட் இருக்குது. நம்ம போகிற வழியில் கொஞ்சம் கவனமாக தான் பார்த்து போக வேண்டியிருக்கும். இங்கே நம்ம போகிற வழிகளில் ஹோட்டலும் பார்க்கலாம். ஸோ சாப்பாட்டுக்கு பஞ்சமே இருக்கான்னு சொல்லலாம். பொன்முடிக்கு நம்ம போகிறோன்னா மோஸ்ட்லி காலம்பு போகிறது தான் நல்லது. காலம்பு போனால் தான் அந்த இயற்கையோட அழகை ரசிக்க முடியும். பொன்முடிக்கு நம்ம போகிற வழிகள்லேயே நின்று இயற்கையை ரசிக்கிற மாதிரி நிறைய பிளேசஸ் இருக்கும். நம்ம ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு நிறையவே பிளேசஸ் இருக்குன்னு சொல்லலாம். பொன்முடிக்கு போகிற வழியிலே 2வது செக் போஸ்ட்டை தாண்டினதும் பனிமூட்டங்கள் எங்கே இருந்து வந்து நம்மளை அணைத்து கொள்ளுதுன்னே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு சூப்பராக பனிமூட்டங்கள் வந்து நம்மளை அணைத்து கொள்ளும். இது கேரளா ஸ்டேட்டில் இருக்கிறதால இங்குள்ள மக்கள் மலையாளம் பேசுகிறவங்களாக தான் இருக்காங்க. பொன்முடிக்கு போகிறதுக்கு திருவனந்தபுரத்துலேருந்து அடிக்கடி பஸ் இருக்குது. ஸோ பொன்முடிக்கு போகணும்னு நினைக்கிறவங்க இப்போ திருவனந்தபுரம் வந்தாலே அங்கேருந்து சீக்கிரமாக பொன்முடிக்கு வந்துடலாம். அதுபோலவே இந்த பொன்முடி ஹில்ஸ் வந்து வெஸ்டர்ன் காட்ஸோட ஒரு பகுதியாக இருக்குது. பொன்முடியோட டெம்பரேச்சர் மோஸ்ட்லி 18 டிகிரிலேருந்து 25 டிகிரி வரைக்கும் தான் இருக்கும். இங்கே வர சுற்றுலா பயணிகளுக்கு அது ஒரு சூப்பரான கிளைமேட்டாகவே இருக்கும். இங்கே இருக்கிற பனிமூட்டத்தில் நம்ம ரொம்ப பக்கத்தில் இருந்தால் மட்டும்தான் தெரியும். ரொம்ப தூரத்தில் ஏதாச்சும் இருந்தோன்னா ஆள் இருக்கிற மாதிரியே தெரியாது. அந்த அளவுக்கு கடுமையான பனிமூட்டமாக இருக்கும். ஒரு வழியாக பொன்முடியோட மேல் மட்டத்தை நம்ம அடைஞ்சிட்டோம். இதுதான் பொன்முடியோட எண்டுன்னு சொல்லலாம். இங்கேருந்து ஒவ்வொரு இடத்துக்கு நடந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நிறைய மலைகளும் பக்கத்துலேயே இருக்குது. அங்கே உள்ள பனிமூட்டங்களும் சூப்பராகவே இருக்கும். நாங்கள் போகும்போது அந்த பிளேஸில் எந்த மழையும் கிடையாது. ஆனால் நாங்கள் போனதுமே கொஞ்சம் கொஞ்சமாக மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. நாங்கள் மேலே போகும்போது மழையோட சாரல் ரொம்பவே அதிகமாக ஆயிடுச்சு. இதுதான் அங்கே பொன்முடியோட மேலே இருந்து நம்ம பார்க்குற வியூ. பனிமூட்டத்தோட அந்த இடத்த பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. கொஞ்ச நேரம் மழை பெஞ்சதுமே பனிமூட்டம் ரொம்ப அதிகமாக ஆயிடுச்சு. பனிமூட்டத்தினால ரொம்ப பக்கத்தில் இருக்கிறவங்கள மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியும். ரொம்ப தூரத்தில் இருக்கிறவங்கள பார்க்க முடியாத அளவுக்கு பனி ரொம்பவே அதிகமாக வந்துடுச்சு. இதுதாங்க பொன்முடியோட கிளைமேட். இப்படி தான் பொன்முடியோட கிளைமேட் இருக்கும். நம்ம ஃபேமிலியாக வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான பிளேஸ். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள், விசிட் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள்.